ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடப்படுற பணம் பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் பல முதலீட்டாளர்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா இதில் பெறப்படுற வருமானம் பார்த்தீங்கன்னா நிலையானதாக இருக்கும். பொதுவாகவே எஃப்டியில் முதலீடு செய்யணும் அப்படின்னா பேங்க்கில் போய் முதலீடு செய்யலாம். இது தவிர போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் எஃப்டி திட்டங்கள் இருக்கு. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பணத்தை முதலீடு செய்யறதுக்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க திட்டம் அப்படிங்கிறதால உங்களோட பணத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. பணத்தை இழக்க நேரிடுமோ அப்படிங்கிற மாதிரி எந்த பயமுமே உங்களுக்கு வேண்டாம். அதோட இங்கே இருக்க எஃப்டி திட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த வட்டி விகிதங்களும் வழங்கப்படுது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி திட்டங்களுக்கான வட்டி விகிதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1 வருட ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கு 6.9% வட்டியும், 2 வருட ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கு 7% வட்டியும், 3 வருட ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கு 7.1% வட்டியும், 5 வருட ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கு 7.5% வட்டி விகிதங்களும் வழங்கப்படுது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் 6 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி திட்டத்தில் நீங்கள் 6 லட்சம் ரூபாயை முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எஃப்டி அப்படின்னாலே ஒரே முறை தான் மொத்தமாக முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி 6 லட்சம் ரூபாய் நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 5 வருட காலகட்டத்தில் 7.5% வட்டி விகிதத்தில் 2,69,969 ரூபாய் வட்டி வருமானமாக கிடைக்கும். இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் போது அசலையும் வட்டியையும் சேர்த்து உங்களுக்கு 8,69,969 ரூபாய் முதலீடு தொகையாக கிடைக்கும். ஸோ இந்த வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களோட 6 லட்சம் ரூபாய் முதலீட்டுக்கானது. இதே தொகையை தான் நீங்களும் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஏற்ற தொகையை நீங்கள் முதலீடு செய்யலாம். நீங்கள் முதலீடு செய்கிற தொகைக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆன்லைன் கால்குலேட்டரை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ஆன்லைன் கால்குலேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே போதும். அதில் வர ரிசல்ட்டில் நீங்கள் எவ்வளவு தொகையை போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு செய்யிருக்கீங்க, எந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறத கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு முதிர்வு காலத்தில் எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். இதன் மூலமாக உங்களோட முதலீட்டு முடிவுகளையுமே நீங்கள் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.